ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் N4 தொக்காய் பார்க்க போகிறோம். சிங்கிள் பேசேஜ் வித் சிங்கிள் கொஸ்டின். Bunshowo yonde shitsumo ni kotae nasai. Kotae wa ichi, ni, san, yon kara mottamo yoi mono wo hitotsu erabi nasai. ஸோ பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர்ஸ் 1 2 3 4ல இருந்து கரெக்டான ஆன்சர் ஒன்று சூஸ் பண்ணுங்க அப்படின்றதான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படிச்சுட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ எப்போவுமே நீங்கள் தொக்காய் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஸ்டின்லேருந்து தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே கொஸ்டினை படிச்சிடணும். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் பேசேஜ் சிங்கிள் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அதனால டேரெக்டாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்க போது. அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவே சிங்கிள் பேசேஜ் வித் 4 கொஸ்டின் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட் அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுலாம் நான் அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதில் நீங்கள் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வதாஷினு தனோஷிமிவா நான் தஸ்கா. ஸோ என்னுடைய ஹாப்பினஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கண்டென்ட் என்னுடைய இது அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு படித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ எப்போயுமே நீங்கள் கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்ட் ஒரு சப்ஜெக்டை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நீங்களாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய ஹாப்பினஸ் என்ன அப்படின்றது நம்ம படிச்சாச்சு. ஏன் நம்ம இந்த கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன நம்ம ஆன்சராக தேடணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்போ அந்த கண்டென்ட்டை படிக்கும் போது நீங்கள் அதுக்கான ஆன்சரை தேட ஆரம்பிப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசேஜை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்கன்னே தெரியாமல் ஹோல் பேசேஜை படிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் நம்ம இந்த இடத்துல இதை பார்த்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் நீங்க ஹோல் கண்டென்ட்டை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா கொஸ்டினை படிச்சுட்டு என்ன கேட்குறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் பேசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ஈஸியாக ஆன்சரும் கிடைக்கும். ஸோ இப்போ பேசேஜ்குள்ளே போகலாம். ஐசுக்ரீமுவா நட்சுனி தபேருத்தோ தொத்தேமோ ஒய்ஷி தஸ்ஸுகா. ஸோ எப்பயுமே பேசேஜை படிக்கும் போது பேரலாக ஆன்சர் அதனுடைய மீனிங்கையும் நீங்கள் யோசிச்சுட்டே போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹோல் கண்டென்ட்டை பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அகைன் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் அப்படின்றத நம்ம மனசில் நினச்சிட்டே நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ நட்சுனி தபேருத்தோ ஸோ சம்மரில் சாப்பிட்றப்போ தொத்தேமோ ஒய்ஷி தஸ்ஸுகா ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஆனால் வதாஷிவா நான் சமோய் ஃபுயுதேமோ தொக்கி தொக்கி தபேமஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய வின்டர்லையும் அப்பப்போ சாப்பிடுவேன். நட்ஸுவா சம்மரில் மைனிச்சி தபேருனுதே ஸோ டெய்லி நான் சாப்பிடுவேன். அதனால யசோய் மோனோஷிகா கைமாசென்கா ஸோ நான் சீப்பானதை தவிர வேற எதையும் வாங்க மாட்டேன். விச் மீன்ஸ் நான் சீப்பானது தான் சம்மர்ல வாங்குவேன். ஆனா ஃபுயூவா தக்காய் மோனோவோ கைமஸ் ஸோ ஆனால் வின்டர் சீசன்ல நான் காஸ்ட்லியானதா வாங்குவேன். அத்த தக்காய் ஹையாதே ஸோ ரொம்ப வார்மான ஒரு ரூம்ல ஐஸ்கிரீமுவோ ரொம்ப நல்ல ஐஸ்கிரீமை தபேரு நோகா சாப்பிடுவது என்பது வதாஷினோ தனோஷிமின நோதர்ஸ் ஸோ அதுதான் என்னுடைய ரொம்ப ஹாப்பினஸான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, என்னுடைய ஹாப்பினஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் கண்டென்ட்ல என்னுடைய ஹாப்பினஸ் இதுதான் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னது, அத்தத்தக்காய் ஹேயாதே ஐஸ்கிரீமுவோ தபேரு நோதர்ஸ் இல்லைங்களா? ரொம்ப வார்மான ரூம்ல நல்ல ஐஸ்கிரீமை சாப்பிட்றது. ஸோ அப்போ இந்த ஆன்சரை தான் நம்ம ஆப்ஷன்ல தேட போறோம். ஃபுயூனி அத்ததக்காய் ஹெய்யாதே மைனிச்சி ஐஸ்கிரீமுவோ தபேருக்கோத்தோ. ஸோ அகைன் இங்கே பாருங்க ஆப்ஷன் உங்களுக்கு வின்டர்ல சம்மர்ல அப்படின்ற ஒரு வேர்டை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ல இருக்கிறது அத்ததக்காய் ஹெய்யாதே ஐஸ்கிரீமோ தபேரு அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஆனா அது வின்டர்லயா இல்ல சம்மர்லயா அப்படின்றத நம்மளுக்கு இங்க ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ எப்பயுமே பாருங்க உங்களுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு அந்த கண்டென்ட்டுக்கான ப்ரீவியஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய நேம் ஏபிசி அப்படின்னு சொல்றேன். நான்
XYZ காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ அப்போ XYZல படிச்சுட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கான ஆன்சர் எங்க இருக்கும்? அதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல இருக்கும். ஸோ ஏன்னா யார பத்தி, எத பத்தி பேசிட்டு இருக்கோமோ, ஸோ இங்கிலீஷ்ல நார்மலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிரியா அப்படின்னு ஒரு பேசேஜ் ஸ்டார்ட் பண்றோம்னா, அகைன் அடுத்த பாயிண்ட் பிரியா, பிரியா, பிரியான்னு ஸ்டார்ட் போகாம, ஸோ அது ஷி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம ஒரு கன்டென்ட்ட பத்தி பேசிட்டு, அகைன் அத பாயிண்ட் அவுட் பண்ணாம, நம்ம அடுத்தது நம்ம ஸோ ஜென்ரலா பேச ஆரம்பிச்சுருவோம் இல்லைங்களா? அப்போ இந்த அத்தத்தக்காய்க்கு முன்னாடி ஸோ என்ன எத பத்தி பேசிட்டு இருக்காங்க? ஃபுயூ பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ சம்மர்ல நான் டெய்லி சாப்பிடுவேன். ஆனா வின்டர்ல நான் ரொம்ப காஸ்ட்லியானதா சாப்பிடுவேன். அதுவும் இப்படி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்ஸர வந்து சூஸ் பண்றது ஃபுயூல தான் நம்ம தேடுற மாரி இருக்கும். அப்போ இதுலயே நம்ம 3 அண்ட் 4 எலிமினேட் பண்ணிரலாம். எலிமினேஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்ஸர ஈஸியா குடுக்கும். ஸோ நம்ம வராது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிரலாம். ஸோ சான்பான் அண்ட் யோன்பான் வராது. ஏன்னா அது சம்மர்ல அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வின்டர்ல அவங்க காஸ்ட்லியானதா சாப்பிடுவாங்களா? டெய்லி சாப்பிடுவாங்களா? அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ வின்டர் அப்படின்னாலே அவங்க தக்காய் மோனோவோ கைமஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அத தான் வார்ம் ரூம்ல சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுக்கான ஆன்சர் "ஃபுயூனி அத்ததக்காய் ஹேயாதே, தக்காய் ஐஸ்கிரீம் வோ தபீருக்கொத்தோ." ஸோ வின்டர்ல ரொம்ப வார்மான ரூம்ல காஸ்ட்லியான ஐஸ்கிரீம சாப்பிடுறதுன்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் ஆன்சர் இல்லைங்களா? ஸோ எப்பயுமே வந்து நீங்க ஆப்ஷன்னாலுமே படிச்சு பார்த்துட்டு, அதுலருந்து டைரக்ட்டா நீங்க எலிமினேட் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பார்த்துட்டு இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு டைரக்ட்டா சூஸ் பண்ணிரலாம் அப்படின்னு நெனச்சுறாதீங்க. ஸோ அது உங்களுக்கு ஏதாவது 2 ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. மீதி 2 ஆப்ஷன்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இத நீங்க அடுத்த லெவல் போனீங்கன்னா, இந்த பேசேஜ் படிக்கும்போது இப்ப N3 ஸ்டூடண்ட்ஸ்க்கு N4 தொக்காய் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? ஆனா N4 ஸ்டூடண்ட்ஸ்க்கு N4 தொக்காய் வந்து டஃப்பா தான் ஃபீல் ஆகும் இல்லைங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த லெவல்ல நீங்க படிச்சு, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆன்ஸர சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கான ஆன்சர் நீபான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.